ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ப்ரோக்கோலியை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஒரு கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரோக்கோலி கட்லெட் இது செய்யறது ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு ப்ரோக்கோலியை குட்டியாக கட் பண்ணி சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்ததுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு 2லேருந்து 3 பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது கூட வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்க போகிறோம். நம்ம கடலை மாவு பைண்டிங்காக தான் சேர்க்குறோம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. ப்ரொக்கோலியில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குது. அதனால் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் ப்ரொக்கோலி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ நம்ம இதை கட்லெட் ஷேப்க்கு தட்டி எடுத்துட்டுருவோம். இப்போ வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து பிரெட் கிராம்ஸில் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு சுவையான ப்ரொக்கோலி கட்லெட் ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.